அனைவருக்கும் வணக்கம். நேற்று குடும்பத்தோடு போய் தனுஷ் நடித்த கரப்படம் பார்க்கணுன்னு போய் பார்த்தோம். படத்துக்குள்ளே என்ட்ராகி கொஞ்ச நேரத்துலேயே கொடுமைன்னு கோயிலுக்கு போனால் அங்கே ஒரு கொடுமையை விரித்து போட்டு அடித்தாங்க. கதை சூப்பர் கதை. ஆனால் அந்த டைரக்டர் எப்படி திரைக்கதை இப்படி அமைச்சார்னே தெரியல. சமீபத்தில் குடும்பஸ்தன் ஒரு படம் வந்து சரியான ஒரு இது எடுத்தால் சோகம் பிழியணும் அந்தளவு. ஆனால் அது எவ்வளோ ஜாலியாக மக்களுக்கு அருமையாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்தாங்க, அந்த வழி புரிய வச்சாங்க. ஆனால் இதில் முக்கால்வாசி படம் ஒப்பாரிங்க, பயங்கர ஒப்பாரி, சென்டிமெண்ட்டு எமோஷனல். நாமளே பயங்கர ஒரு இதில் அந்த படத்துக்கு ஒரு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி போகிறோம். ஆனால் விக்னேஷ் ராஜா ஏன் இப்படி எடுத்தாலும் ஐஸ்வரி கணேசா குழி தோண்டி போட்டார் தயாரிப்பாளர். கொடுமை பார்த்துட்டு எனக்கு இடையிலையே பார்க்க முடியாமல் போன ரொம்ப நேரம் கண்ணை மூடி கம்முன்னு உட்காந்துட்டேன். அந்த அழுகாச்சி வர சீனெல்லாம் எதுக்கு எல்லாத்து வாழ்க்கையிலுமே பிரச்சனை சோகம் எல்லாம் இருக்குது. நீ அருமையான கதைங்க, அருமையான கதை எப்படி டெவலப் பண்ணி ஆரம்பத்தில் கொண்டு போயிருந்தால் பயங்கர ஹிட்டாகிருக்கு. தனுஷ் பாவ் அவர் உழைப்பு நல்லா கொடுத்துரு. கடைசி வரைக்கும் இந்த படத்தில் சிரிப்பே இல்லை, அவர் சிரிக்கவே மாட்டார், அழுது அப்படியே ஒரு சோகமாக இருப்பார். சூரஜ், ஜெயராமு, அந்த பொண்ணு மலையாளத்துக்கு அந்த ஹீரோயின் சூப்பர், எல்லாருமே நல்லா அவங்க என்ன டைரக்ட் சொன்னால் இது பண்ணியிருக்காங்க. ஆனால் இத்தனை ஒரு கூட்டம் இருந்து இப்படி ஒரு தயாரிப்பாளர் இருந்துமே இந்த தம்பி படத்தை கொத்தி குதறி பழைய கொத்து புரோட்டா மாதிரி பண்ணியிருக்கேன். சரி, நான் சொல்ல வேண்டிய மனசாதங்க. இது வரைக்கும் நான் எந்த ஒரு படம் பார்த்தாலும் ரிவ்யூ பண்ணல, பசங்கள்கிட்ட சொல்லுவேன் இந்த படம் நல்லா ஓடும், இந்த படம் நல்லா ஓடாது. ஆனால் மனசு வெறுத்து போச்சு பார்த்துங்க, அவ்வளோதான். நான் இந்த படம் பார்க்க வேண்டாம்னு கூட சொல்ல மாட்டேன். இல்லை, அந்தளவுக்கு இந்த பையன் விக்னேஷ் ராஜா ஒரு 4 பேர் ஒரு டீம் மாதிரி அமைச்சு பண்ணியிருந்தால் கூட நல்லா தான் பண்ணியிருக்கலாம்.